திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். குறிப்பா சீமான் விஜய் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறாரா இபிஎஸ் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னது போல்தான், புலிக்கு பயந்தவரெல்லாம் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்ற வகையில்தான் இன்றைக்கு மிருகபலத்தோடு அசைக்க முடியாத ஒரு கட்டமைப்போடு கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. நாள்தோறும் திட்டங்கள், தினந்தோறும் மக்கள் பாராட்டுகின்ற வகையில் மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுகின்ற இந்த அரசை எத்தனை அணிகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அசைத்து பார்க்க முடியாது. மீண்டும் 2026ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர், எங்கள் உயிர்ந்து மேல அன்பு தலைவர் 2வது முறையாக முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. திருவள்ளூர் விவகாரத்துல 10 வயது சிறுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இன்னமும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படல. எதிர்கட்சிகளுடைய தொடர் தினந்தோறும் அது குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 3ஆம் கண் என்று கருதப்படுகின்ற சிசிடிவியில் பதிவாகி இருக்கின்ற அவருடைய படத்தை பிரசுரித்திருக்கின்றோம். அதேபோல் பிடித்து அடையாளம் காட்டி தகவல் சொல்பவர்களுக்கு பரிசு என்று அறிவித்திருக்கின்றோம். காவல்துறை முழுமையாக முடக்கிவிடப்பட்டு 24 மணி நேரமும் அதற்குண்டான தொடர் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகின்றன. விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள்.